ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து செய்வோம் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம வந்து தனித்தனியாக செய்யாமல் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்னு அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வந்து எந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணாலும் அதில் ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து வந்துடும். ஸோ அது எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து யூடியூப் வந்து மொபைல் ஃபோனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா குரோமில் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் செட் மோடில் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கணும். நீங்கள் வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுறது அப்படின்னா சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் டேஷ்போர்டு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து இந்த செட்டிங்ஸோட ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து செய்யக்கூடியது அப்லோடு டிஃபால்ட் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ மூணாவது இருக்கக்கூடிய அப்லோடு டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன், அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்குது, மானிட்டைசேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எதுவும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம வேறு டைட்டில் தான் கொடுப்போம். ஸோ அது வந்து எழுத வேண்டாம், நம்ம விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது எழுதி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து நம்ம ஜாயின் மெம்பர்ஷிப் இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷிஜி டெக் தமிழ் அப்படி போட்டு அந்த ஹேஷ்டாக் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நீங்களும் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து எல்லா வீடியோலையுமே என்ன உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேஷ்டாக் போட்டு வச்சிங்க அப்படின்னா திரும்ப ஒவ்வொரு தடவை நம்ம கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எல்லா வீடியோலையும் அது ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். என்ன எழுதணுமோ அதை வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோன்னா இந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பப்ளிக் வந்து வச்சுருக்கேன். ஆனால் நான் என்ன செய்வேன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது உடனே பப்ளிக்கில் வச்சு நான் பண்ண மாட்டேன். அன்லிஸ்டடில் வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதை மாற்றி பப்ளிக்கில் வந்து வச்சுப்பேன். ஸோ இப்போதைக்கு பப்ளிக்கில் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டேக் வந்து கொடுக்குறது. இந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேக்ஸ் வந்து நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சேமாகவே கொடுக்கலாம். மீன்ஸ் வந்து நம்ம சேம் கேட்டகரி வீடியோ வந்து கொடுத்துட்டே இருக்கோம், போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம சேமாக கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் கேட்டகரி வந்து நம்மளோட சேனலில் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி டேக் வந்து போட்டு வைக்கக்கூடாது. அந்த வீடியோக்கு ரிலேட்டடான டேக் தான் கொடுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூடியூப் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போட்டுகிட்டே இருக்கிறதுனால ஒரு சில டேக் வந்து காமனான டேக். ஸோ அது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் வந்து எழுதி வச்சுருப்பேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது இது அப்படியே நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அந்த வீடியோவுக்கு இந்த டேக் வந்து சம்மந்தமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஒருவேளை வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த டேக் வந்து எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டைசேஷன் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவில் கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி சொல்லலை, இல்லைனா மானிட்டைசேஷன் பற்றி சொல்லலை அப்படின்னா நான் வந்து இந்த டேக் வந்து கொடுக்க மாட்டேன். அந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த இன்டு மார்க் நம்ம வந்து டச் பண்ணோன்னா அந்த டேக் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டேக் வந்து கொடுக்குறது கூட நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி டேக் வந்து கொடுத்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை வந்து எழுதிட்டு நம்ம வந்து கமா போடணும். கமா போட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேக் வந்து உங்களுக்கு செட் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கலாம். இவ்வளோ தான் பேசிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்து கேட்கும். நான் வந்து ஸ்டாண்டர்டு யூடியூப் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் காமன் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நீங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து எல்லாருமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரியேட்டிவ் காமன் வந்து கொடுக்கணும். இல்லை யாரும் எடுக்கக்கூடாது உங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாண்டர்டு யூடியூப் லைசன்ஸ் வந்து கொடுக்கணும். பொதுவாக வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்டாண்டர்டு யூடியூப் லைசன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நானும் அதே வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து கேட்டகரி வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ வந்து என்ன கேட்டகரி அதை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சேனலை பொறுத்தவரையில் எல்லாமே ஒரே கேட்டகரி தான் போட்டுகிட்டே இருக்கேன். எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நம்ம போடக்கூடியது சொல்லித்தரேன். அதனால வந்து நான் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு கேட்டகரி போட்டோம்னா வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில் நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் வீடியோ லாங்குவேஜ், சப்டைட்டில், சிசி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழில் தான் வீடியோ போட போகிறோம். ஸோ இதுவுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கலாம் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் வேறு லாங்குவேஜ் அப்படின்னா இந்த இதில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் அதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் அதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் சும்மா படித்து பார்த்துக்கோங்க. இது ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம பெரிய விஷயம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து பொதுவாக வந்து இந்த ஃபஸ்ட் ஒன்று தான் எப்போவுமே கொடுத்துருக்கேன். அதாவது திஸ் கண்டென்ட் ஹஸ் நெவர் ஏட் ஆன் டெலிவிஷன் இந்த யூஎஸில் வந்து இது வரதில்லை, நான் போடி கூட கண்டென்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க.
சொல்லி படித்து பார்த்துட்டு ஏதாவது ஒன்று வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இதில். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கமெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பொதுவாக வந்து இதுதான் வச்சுருப்பேன், அதாவது ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்ஆப்ரோப்ரியேட் கமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணும்போது அது வந்து தவறான கமெண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி யூடியூபே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துறது மாதிரியான செட்டிங் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அலோ ஆல் கமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிவ்யூவில் தான் வரும். அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பப்ளிக்கில் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்காம இருக்கலாம். மூணாவது கொடுத்தீங்கன்னா டிசேபிள் கமெண்ட்டில் வச்சிங்கன்னா எந்த ஒரு கமெண்ட்டுமே ஷோ ஆகாது. அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணுறது. நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது ஒரு வீடியோக்கு மட்டும் கிடையாது, எல்லா வீடியோக்கும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரி செட் பண்ணோன்னா நம்ம செட் பண்ணதுக்கு பிறகு நம்ம போடக்கூடிய வீடியோவில் தான் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போ நான் வந்து செகண்ட் ஒன்னே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது வந்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூசர் கேன் வியூ ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடக்கூடிய வீடியோஸில் லைக் டிஸ்லைக் எல்லாம் இருக்குமில்ல, ஸோ அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸில் டிக் மார்க் வந்து கொடுத்து வைக்கணும். சப்போஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிக் மார்க் வந்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் இதில். அதுக்கப்புறமா மானிட்டைசேஷன் வந்து பார்க்கலாம். மூணாவது இது வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆனவங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஆட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரி ஆட் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கொடுத்துக்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன உடனே நம்ம ஒரு சிலது கொடுக்காம இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது, நம்ம எல்லாமே கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே கொடுத்தா வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் வீடியோ ஆட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூரிங் வீடியோ மிட் ரோலில் உங்களுக்கு ஆட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல நம்ம மானிட்டைசேஷன் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை நம்ம அந்த இடத்துலையும் தனியாக அந்த வீடியோலையும் நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆகும். என்னென்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த ஆட் சூட்டபிலிட்டி அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கிடையாது. இப்போ வந்து அதில் வந்து புதுசாக நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ மீன்ஸ் வந்து கொஞ்சம் மாதம் ஆயிடுச்சு அது வந்து. ஸோ அது வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம தனித்தனியாக வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோவில் வந்து நமக்கு மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து இதுவும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். எல்லாமே பண்ணிவிட்டு இந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம எல்லாமே செட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதில் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு எல்லாம் செட் ஆகிருக்கும். பட் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து தனியாக வந்து செலக்ட் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.